இட்டுபுட் சினிமாவில் இன்னும் இப்படிலாம் நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 இப்போ 24/7 வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் அவர்களுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் வந்து இப்போ ஹவுஸ்மேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பனிஷ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒரு கேங் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து புலம்பிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. என்ன ஆச்சு அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு டாஸ்க் போயிட்டுருக்கு, தொழிலாளர்கள் அண்ட் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ தொழிலாளர்களாக வந்து முத்துக்குமரனை வந்து அங்கே போட்டிருந்தாங்க. ஸோ அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைக்கிள் பெடல் பண்ணும்போது வந்து ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக சுற்றி விட்டு கையெடுத்துட்டாரு. அது பாட்டுக்கு கொஞ்ச நேரம் சுற்றிக்கிட்டே இருந்தது. ஸோ இது சுற்றினா தான் வந்து தண்ணி வரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவர் வந்து ஜஸ்ட் ஃபன்னாக பண்ண ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கே வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ பிக் பாஸ் வந்து தண்ணி ஆஃப் பண்ணி விட்டார். அதுக்கப்புறமா வந்து மேனேஜர்ஸ் எல்லாமே வந்து லேபர்ஸை உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போது வந்து முத்துக்குமரன் வந்து ஒத்துக்கிறாரு, சரி நான் பண்ணது தான் வந்து தப்பு, நான் உண்மையிலே வந்து அது ஜாலியாக தான் வந்து பண்ணேன், ஆனால் இது இப்படி போய் முடியும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல. ஸோ நீங்கள் வந்து பிக் பாஸ்கிட்ட வந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. பிக் பாஸ்கிட்ட கேட்டபோது மேனேஜர்ஸ் சேர்ந்து அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறது நீங்கள் டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கஷன் வந்து பண்ணுறாங்க. அப்போ வந்து மேனேஜர் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக வேறு யாருக்காவது பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போச்சு. அப்போது வந்து பார்த்திங்கன்னா இல்லை முத்துவெல்லாம் சாரி எல்லாம் ரியலைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி தர்ஷிகா ஒரு பக்கம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் வந்து அப்படியே ஒரு மாதிரி சிரிக்கிறாரு, அவர் கொஞ்சம் கூட அவருக்கு கில்ட்டே இல்லை அவர் பண்ணது அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின், மஞ்சரி வந்து சொல்கிறாங்க அவனுக்கு எத்துப்பல்லாக இருக்கிறனால அவன் அப்படி ஒரு மாதிரி சோகமாக இருந்தாலும் அவனுக்கு சிரிக்கிற மாதிரி தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜாக்லினும் வெளியே போய் டேரெக்டாகவே வந்து முத்துக்குமரன்ட்ட வந்து கேட்குறாங்க, நீ ஏன்டா சிரிச்ச, எல்லாருமே பார்த்துருக்காங்களா அப்படின்னு. நான் எதுக்கு சிரிக்க போகிறேன், அங்கே இருந்தவங்களுக்கு தெரியும், ப்ராப்பராக என்ன புரிஞ்சவங்களுக்கு புரியும், நான் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின்கிட்ட சொன்னோடனே ஜாக்லின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஓகே நம்ம வந்து இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து நாங்கள் சமைக்கிற வரையும், அதாவது சமைச்சிட்ருப்போம், நாங்கள் சொல்கிற வரையும் நீங்கள் வந்து பெடலிங் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து பெடல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து இந்த சைடு இன்னொரு கேங் இருக்குல்ல, அருண் பிரசாத், விஷால் அண்ட் தர்ஷிகா, இவங்க 3 பேரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே நான்லாம் பண்ணியிருந்தா வந்து எனக்கு ஏதோ பண்ணியிருப்பாங்க, பயங்கரமான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி விஷால் ஒரு பக்கம் புலம்புறாரு. இன்னொரு பக்கம் அருண் வந்துட்டு இதெல்லாம் செமையான ஒரு ட்ராமா, இவங்க இந்த ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணி ஒரு சீன் க்ரியேட் பண்ணுறாங்க, இங்கே இதெல்லாம் மக்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம். தர்ஷிகா ஒரு பக்கம் இருந்துட்டு ஆமாம் இவங்க எல்லாருமே ஒன்றா சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம். ஸோ அந்த இடத்துல அவர் ஜென்யூனாகவே வந்து சாரி கேட்ட மாதிரி தான் வந்து நம்மளுக்கு கன்வே ஆச்சு. பட் அது புரிஞ்சிக்காமல் இவங்க 3 பேரும் ஒரு தனி உலகத்தில் இருக்க மாதிரியான அவங்க பேசிகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி தோணுச்சு, முத்துக்குமரன் வந்து ஜென்யூனாகவே வந்து அவர் ஃபீல் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.